ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கீர்த்திகா. நான் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு என்ற இடத்துல இருக்கிறேன். தற்போது பல்கலைக்கழக ஃபைனல் இயர் மாணவி. யூனிவர்சிட்டியில் ஆர்ட் அண்ட் டிசைன் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே ஓவியம் வரைதல்ல ஆர்வம் காட்டி வந்த இவங்க தன்னோட ஆற்றலை வலுப்படுத்தி இன்றைக்கு ஓவியத்துறையில தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஆர்ட் அண்ட் அவ்வளோ பிரியம்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து சும்மா நியூஸ் பேப்பர் கட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற டிராயிங்ஸை நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அதில் அப்படி ஒரு ஆர்வம், அப்படி ஒரு லவ் இருக்கு. ஓவியத்துறையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாமே கற்றுக்கொண்டு அழகான முறையில வரைகிறதுக்கு தன்னை வளப்படுத்தி கொண்டு வராரு கீர்த்தி. சமூகத்துல நிறைய விதமான பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட ஃபேமிலி வைஸாவே நீங்க இதை படிப்பிக்காதீங்க, யூனிவர்சிட்டியில செலவு, இந்த கோர்ஸ் சூஸ் பண்ண விடாதீங்க, ஆர்ட் அண்ட் டிசைன் சும்மா டாக்டர் டீச்சர் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து இந்த பாடத்தை எடுத்து என்ன செய்ய போறாங்க, அப்படி நிறைய விதமான எதிர்ப்புகளும் நிறைய சவால்களுக்கு நான் முகம் கொடுத்திருந்தேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு அதுல மைண்ட் மாறல. என்னோட ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணதாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கேன். அவ உழைச்சு அவதானே முன்னேற்றத்துல வாரா. இப்படி ஒரு புள்ள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். கீர்த்தியோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்து பல விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது என்னோட செல்ஃப் போர்ட்ரைட். இப்படி ஒருத்தவங்களை பார்த்தா என்னால வரைய முடியும். அதுக்கான ஒரு ஹவர்ஸ் அவங்க வெயிட் பண்ணி இருக்கணும். ஒரு 3 hours வெயிட் பண்ணி இருந்தா அவங்கள என்னால வரைய முடியும். எனக்கு வீட்டை ஒரு கலைக்குடும்பம் வச்சுக்கொள்ளணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு. அதனாலேயே நான் வீட்டுல இப்படி சுவர் கிற்கல்கள் செய்யறேன். நான் அப்ப இப்படி போலாட்டெல்லாம் வெளியில செஞ்சிருக்கேன். நான் ஒர்க்கா செஞ்சிருக்கேன். இப்போ ஒரு கோவில்ல ஒரு 5-6 அடி கிட்ட ஒரு பிள்ளையார் உருவம் வரைஞ்சிருக்கேன், பெயிண்டிங் செஞ்சிருக்கேன். சமயகுருவர் 4 பேர் பெயிண்டிங் அப்படிலாம் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒர்க்கா செஞ்சிருக்கேன். போல் ஆர்ட், பிளட் ஆர்ட், மற்றது பெயிண்டிங், அந்த எல்லாமே செய்வேன். பென்சில் ஆர்ட் எல்லாம் நிறைய துறைகள்ல நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அப்படின்னு சொன்னா மீடியாலையும் நியூஸ் ரீடிங் செய்து நான் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். அதை விட அழகி போட்டிக்கு கூட போயிருந்தேன். நான் ஓவியத்துறையோட மட்டுமே நின்று விடாம பல துறைகள்ல தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கீர்த்தி கிட்ட இருக்கு. என்ன போல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள், யுவதிகள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு எவ்வளோ விதமான கல்லறி விழுந்தாலுமே அது உங்களோட சாதனைக்கான படிக்கல்களா நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்க முன்னுக்கு வரணும். அதை யோசிச்சு கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக்கணும் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு கீர்த்தியோட இந்த சாதனை பயணம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது மிகையாகாது.